பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே என்னடா இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நோக்கை தூக்கி போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு தமிழ்நாடோட அரசியல் களம். ஒரு பக்கம் விஜய் அவர்கள் சிஎம் ஆவறதுக்காக அந்த முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டே இருக்காரு, அதுக்காக ஆதரவு திரட்டிக்கிட்டே இருக்காரு. நேற்று இரவு கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. 120 சீட்டு மெஜாரிட்டியோட விஜய் அவர்கள் சிஎம் ஆக போறாரு, ஆளுநர் அழைப்பு விடுக்க போறாரு, நேரு ஸ்டேடியத்தில் அவர் பதவியேற்க போறாரு அப்படிங்கிற செய்தியை நேற்று பார்த்தோம். பட் நேற்று இரவுல என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டக்குன்னு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, எங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க ரெடியா இல்லை அப்படின்னு திரும்பவும் தாவேக்கா முயற்சி பண்ணியுமே அவங்க நாங்கள் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி 2 சீட்டோட அவங்க கலந்துக்கிட்டாங்க. சரி, 118ஓட இருக்காரு, பிரச்சனை இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது விசிகா நேற்று வீடியோ பேசும்போது எனக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு, இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் இப்போ வரைக்கும் இப்போ பேசிட்டு இருக்க இந்த சமயத்துலையும் சரி, இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் போதும் சரி, கண்டிப்பாக அவங்க ஆதரவும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஈவினிங் 4 மணிக்கு தரோம், அதாவது 11 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலைல 11 மணிக்கு நம்ம ஆதரவு தெரிவிச்சிருவாங்க, ஒரு கூட்டாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 11 மணிக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு 11:30 மணிக்கு விஜய் அவர்கள் நேரடியாக இப்போ அசோக் நகர் இருக்கக்கூடிய விசிக அலுவலகத்துக்கே ஆதரவு கடிதத்தை பெற்று செல்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அப்படியே டோட்டலாக மாதிரி இன்னைக்கு 4 மணிக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம் திருமாவளவன் அவர்கள். எதற்காக இந்த விஷயம்னு எனக்கு தெரியல. ஏன்னா திமுக சொல்லி தான் இப்போ சிபிஐ சிபிஎம் சேர்ந்துருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு நேற்றுலேருந்து போயிட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே சிபிஐ சிபிஎம் அதுக்காக தான் செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை இன்னைக்கு சுக்குநூறாக உடைச்சிருக்காங்க சிபிஐ சிபிஎம் உடைய தலைவர்கள். அவங்க சொல்லும்போது நேரடியாக பேட்டியிலே கேட்குறாங்க, ஒரு நெறியாளர் கேட்குறாரு, ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் திமுகவோட அப்ரூவல் வாங்கி தான் சேர்ந்தீங்களா அப்படின்னும் போது, எங்க சிபிஐ சிபிஎம்ங்கிறது தனிப்பெரும் கட்சிங்களுங்க, எங்களுக்கு இருக்கக்கூடிய 2 சீட்டுகளை எங்களுக்கு இஷ்டப்படி நாங்கள் யாருக்கு வேணால் ஆதரவு தெரிவிப்போம், ஒரு தனி கட்சி எடுக்கக்கூடிய முடிவை எப்படி நீங்கள் திமுகவோட கம்பேர் பண்ணி கேட்பீங்கன்னு சொல்லி அவர் அங்கேயே அதை உடச்சி விட்டுட்டார். பட் இருந்தாலுமே சிபிஐ சிபிஎம் திமுகவோட ஆதரவு தானே ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் உண்மையிலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுடைய உண்மையான ஒரு வெளிப்படைத்தன்மையை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மக்களோடு நிற்கிறோம், மக்களுக்காக தான் போராடுறோம், மக்களுக்காக எப்போவுமே இந்த சிவப்பு துணி பொருந்தி அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருப்பாங்க அப்படிங்கிறத நேற்று நிரூபிச்சிட்டாங்க. அவங்க சொன்ன காரணமும் ரொம்ப தெளிவாக இருந்தது. என்னன்னா, மக்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் நேசித்து ஒருத்தரை வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்களோட முடிவு என்ன, மக்களோட தேர்வு என்னவோ அதைத்தான் நாங்களும் தேர்ந்தெடுக்கணும். ஸோ அந்த போக்கில் பார்க்கும்போது நாங்கள் திமுகவோட கூட்டணியை திறந்தாலுமே நாங்கள் ஆதரவு விஜய்க்கு கொடுக்குறோம், அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அமைச்சரவையில் இடம்பெற மாற்றம், எந்த அமைச்சர் பதவியும் வேண்டாம்னு சொல்லிட்டு உண்மையான கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் தான்ன்றதை நிரூபிச்சிருக்காங்க இப்போ உண்மையாகவே. ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தம் போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்ல போனால் அதிகாரம் அப்படிங்கிறத தாண்டி, பதவி ஆசை அப்படிங்கிறத தாண்டி அவங்க மக்களோட மக்களாக நிற்கிறத எப்போவுமே கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த அவங்க நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. பட் இன்னொரு சைடு பார்த்தா விசிகா பட்டியலின சமூகத்திற்காக ஒரு போராடக்கூடிய கட்சி, இத்தனை ஆண்டுகளாக களத்தில் நிற்கிறாங்க. எத்தனையோ தடவை திமுக விட்டு வெளியே வந்திருக்காங்க, அப்புறம் திமுக கூட போய் சேர்ந்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஏன் இப்போ அறிவாலயத்துக்கு இந்த அளவுக்கு விசுவாசமாக திருமாவளவன் இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. 2 சீட்டை வச்சுக்கிட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, துணை முதலமைச்சர் பதவின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் பதவியை கொடுங்க, நாங்கள் வேணால் தரோம். ஏன்னா இப்போ டிசைடிங் ஃபேக்டராக அவங்க மட்டும்தான் இருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் தாண்டி. நேற்றெல்லாம் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, என்னதான் ப்ரோ நடக்குது தமிழ்நாட்டில், நாங்கள் ஓட்டு போட்டு அவங்க ஜெயிப்பாங்களா, வருவாங்களா, சிஎம் ஆவாரா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் திருமாவளவர்கள் தொடர்ந்து இந்த காலம் தாழ்த்தி கொண்டு போயிட்டே இருக்காரு. இப்போ சொல்கிறோம், ஈவினிங் சொல்கிறோம், நாளைக்கு சொல்கிறோம், இப்போ ஜூம் மீட்டிங்கில் இருக்கோம், மீட்டிங் முடிச்சுட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ யார் புஷ் பண்ணுறாங்க? உண்மையிலேயே விசிக தொண்டர்கள் மனநிலை என்னவா இருக்கு? ஏன்னா இன்னைக்கு சில வீடியோக்கள் பார்க்குறோம், ஒருத்தங்க வீட்டில் இருக்கக்கூடிய விசிக சம்மந்தப்பட்ட அந்த புகைப்படங்கள்லாம் எடுத்து அப்புறப்படுத்துறதெல்லாம் பார்க்குறோம். ஏன்னா இந்த அளவுக்கு, ஏன்னா மக்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க, தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸ் போயிட்டே இருக்கு, இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இருக்கு, ஃபேஸ்புக்கில் போயிட்டு இருக்கு. அவங்க மனசுல என்ன ஓடும் அப்படின்னா, ஒரு 2 சீட்டை வச்சுக்கிட்டு ஒரு தமிழகத்தில் ஒருத்தர் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு தார்மீக அடிப்படையில் நீங்கள் ஒரு ஆதரவு தெரிவிக்கல, என்ன கஷ்டம், யார் உங்களை தடுக்கிறாங்க அப்படின்ற கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் நான் ஆதரவு தெரிவிக்கிறேன், நான் அறிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அவருடைய கூட்டணி கட்சி தலைவரான கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவோட தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்காரு. போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுறாரு. அப்போ வெளியில் இருக்கவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா,
தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதும் தெரிய வைக்காததும் வந்து உங்களுடைய கடமை, உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க போயிட்டு திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்ற கேள்வியும் ஒன்னாவே சேர்ந்து வருது. இதுல குறிப்பா வந்து இன்றைக்கு காலையில வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து உடைஞ்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிபிஐயோட நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி எம்ஏ பேபி கொடுத்த ஒரு பேட்டி. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற திட்டம் திமுகவிடம் இருந்தது. இதை தெரிந்த பின்பே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனை மறுத்து வெளியேறியது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. ரொம்ப போல்ட் ஸ்டேட்மெண்ட் இது. 2-3 நாட்களாக வந்து திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அப்படிங்கிறது பேசிகிட்டே இருந்தோம். பட் இது வந்து மக்களோட சும்மா ஒரு புரளியா பேசு பொருளா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு விஷயங்களும் அந்த டாட்டை கனெக்ட் பண்ணி பார்த்தா அவங்க ஆதரவு கேட்டது உண்மைதான் அப்படிங்கிறத இப்போ வந்துட்டு எம்ஏ பேபி வந்துட்டு ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காரு. அதாவது என்கிட்ட வந்து கேட்டாங்க, அதிமுகவை ஆதரவு தெரிவிங்க, அவங்க வந்து சிஎம் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆகட்டும், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டதை இவர் வந்து இன்னைக்கு ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டாரு. ஏன்னா அவங்க கேட்டது உண்மை அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ அவர் சொல்லும் போது ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போ திமுக தன்னுடைய கொள்கை கோட்பாடு இத்தனை ஆண்டுகளாக எதிர்த்துட்டு இருந்த ஒரு கட்சி, அந்த கட்சியை வந்துட்டு நம்ம ஆட்சி கட்டில் அமர வச்சிடக்கூடாது, நம்ம தான் வந்து ஆளணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த திமுக அவர்கள் இன்னைக்கு திமுக அதிமுகவை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கூட்டணி கட்சி கிட்ட பேசியிருக்கு அப்படிங்கிறத ஓப்பனாக போட்டு உடைச்சிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு த்ரெஷ்ஹோல்ட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. இதை விட என்னன்னா, சிபிஐ சிபிஎம் கிட்ட உண்மையாகவே கேட்டாங்க, அவங்க வந்துட்டு கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காமல் கேட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு சிபிஎம்ல இருந்துமே வந்து அவருடைய முக்கிய தலைவர்கள் வந்து வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயங்களும் வந்துட்டு இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. அப்போ சிபிஐ சிபிஎம் வெளியே வந்ததுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, திமுக அதிமுகவுக்கு ஆதரவு கேட்டது அது எங்களுக்கு சரியா படலை, ஸோ நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு, பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சிபிஐமா இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும் 3 பேரும் சேர்ந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்குன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு நம்ம ஆட்சி அமைக்க நம்மளுடைய ஒரு உரிமையை வந்து கோரலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குற விஷயம் இருக்கு இல்லையா, இதை ஒத்துக்காம அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. இதுதான் ரீசன். ஆனால் இதில் விசிகா, இதில் குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் ஏன் இவ்வளவு முரண்டு பிடிக்கிறாரு, எதுக்காக இவ்வளவு அடம் பிடிக்கிறாரு? ஒரு பக்கம் அந்நிய அரசு ஒரு பதிவு போறாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இது திருமா காலம், இனிமேல் கொண்டாடப்பட வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடுறாரு. அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா, தாவேகா கூட அவங்க சைன் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, அப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயத்துக்குள்ள வந்துட்டாங்க, விஜய் அவர்கள் ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுக்க போறாரு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி போலான்னு பார்த்தா, சிந்தனை செல்வன் அதாவது விசிகாவுடைய பொதுச்செயலாளர் சிந்தனை செல்வன் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, எங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பழைய வீடியோக்கள்லாம் வந்துட்டு வேற இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுல குறிப்பா திருமாவளவர்கள் பழைய வீடியோ ஒன்றுல பேசியிருக்காரு. இந்த மாதிரி திமுகவுடைய கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற விஷயத்தை விசிகா கேட்கும்போது, திமுக அந்த பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லி எங்களை தருதளிச்சிட்டாங்க, அதாவது எங்களை வந்து தவிர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே சொல்லியிருக்காரு. அப்போ அவர் ரொம்ப தெளிவா வந்து அவர் மைண்ட்ல ஏறினது என்ன அப்படின்னா, திமுகவில் இது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. அப்படி சொல்லிட்டு தான் அவர் வந்து வெளியே வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒரு விஷயம் போனாரு. அப்புறம் திரும்ப திமுக போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. உங்களுக்கு துணை முதலமைச்சர் வரைக்கும் தர ரெடியா இருக்காங்க. ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனாவும் வந்து புஷ் பண்றதாகவும் சொல்றாங்க. பட் இருந்தும் இப்போ வரைக்கும் அதற்கான கையெழுத்து, அதற்கான ஒரு சமிக்கைகள் எதையுமே கொடுக்காம இருக்காரு. சரி, ஓகே, இப்படி முரண்டு பிடிச்சு வரக்கூடிய ஒருத்தர் சரியா இருப்பாரா? ஏன்னா IUML கடைசி வரைக்கும், அதாவது அவங்க போய் நேரில் சந்திக்கும் போதும் ஒரு புன்னகையோட வரவேற்ற ஒருத்தர் திடீர்னு ஆதரவு கிடையாதுன்னு சொல்லிட்டு இதை காலம் தாழ்த்திட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து இப்படி காலம் தாழ்த்திட்டு போறத மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு சின்ன கோபம் இருக்கும், சின்ன இல்லை பெரிய கோபமே உருவாயிருக்கு. ஏன்னா இப்போ வந்து இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல தாவேகா ஒரு 108 தொகுதி ஜெயிச்சிருக்குது. அப்போ மற்ற கட்சிகள் ஆதரவு கேட்குறாங்க. அப்போ அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, பாஜக கூட்டம் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் ஆதரவு கேட்க வேண்டாம் அப்படின்ற இடத்துக்கு விஜய் இருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு எந்த விதமான ஒரு தடைகளுமே கிடையாது. ஒரே ஒரு தடை திமுக அப்படிங்கிறது மட்டும்தான். அப்போ திமுக கூட்டணியிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்றாரு, நீங்கள் எளி நகையாடலும் பரவாயில்ல, நம்ம திமுகலேருந்து தான் வந்து ஆளுகளை வெளியெடுக்கணும், ஏன்னா வந்து அவங்க தான் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்துட்டு கையில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நோக்கோட தான் விஜய் அவர்கள் ஆதரவு கேட்குறாரு. ஆனால் இதையே முழுமூச்சாக வச்சிருக்கக்கூடிய விசிகா ஏன் இவ்வளோ யோசிக்கிறாங்க கேட்டால் வந்து எதிர்கால அரசியலை பற்றி சிந்திக்கணும்,
விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணி கேட்டாரு, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாரு. மொத்தமா கூட்டணிக்கும் இங்க அழைக்கல. அவங்க ஒரு ஆதரவு தெரிவிச்சா போதும், அவங்க கூட்டணி வெளியே வந்து நீங்க ஆதரவு தெரிவிச்சா போதும்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா திரும்ப திரும்ப போய் திமுகவோட பேசிட்டு வர்றது, ஒருவேளை இந்த கூட்டணிக்குள்ள வந்துமே இந்த ஆட்சி ஒழுங்கா நடக்குமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் என்ன செஞ்சாலும், இதை ஏன் செஞ்சீங்க, இதை செஞ்சா நான் வெளியே போயிடுவேன், இதை ஏன் மாத்துனீங்க, இதை மாத்திரம் வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக ஒரு அறிவிப்பு போறாரு. அதுல வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய அந்த ஆளுங்கட்சியை வரக்கூடிய அந்த கட்சி ஆட்சி அமைக்கட்டும், அவங்களை ஆட்சி அமைக்க கோரணும் ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிபிஐ சிபிஎம் வந்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அவர் போறாரு. அப்ப என்னன்னா பிஹைண்ட் தி சீன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் தான் அமுச்சு வச்சு இவங்க ஆட்சி அமைக்க போறாங்க. அதாவது திமுக தயவில் தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து தாவேக்கா ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள அவர் தள்ளிட்டு இருக்காரு. இப்போ நான் பேசிட்டு இருக்க கொஞ்சத்துக்கு முன்னாடி வந்து அதிமுகவில் ஒரு எம்எல்ஏ மீட்டிங் வச்சிருக்காங்க. அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க போற அந்த கட்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ரேஸ்ல இருந்து நான் வெளியில வர்றேன், நான் வந்து எந்த இடத்துலயும் ஆட்சி அமைக்க கோரலன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வர மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்றாரு. ஒட்டு மொத்தமா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் திருமாவளவன் இந்த காலம் தாழ்த்திட்டு போறது அவரை சார்ந்த தொண்டர்களுக்கே ஒரு கடுப்பை உண்டாக்கியிருக்கும், கண்டிப்பா உண்டாக்கியிருக்கும். என்ன ஏன் இவ்வளவு நாட்கள் காலம் தாழ்த்தி போயிட்டே இருக்கிறேன், நாளைக்கு வந்து ஈவினிங்கோட மொத்தமா முடியுது, இதுக்கப்புறம் வந்து ஆளுநர் ஆட்சி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, இப்போ அந்த இடத்துக்கு தள்ளிட்டு போறாங்களா, ஏன் இவ்வளவு தூரம் வந்து இழுத்தடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்கன்னும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு காலம் தாழ்த்த மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு தான் உண்டாகும். திருமாவளவர்கள் எத்தனையோ போராட்டங்களை பார்த்திருக்காரு, தமிழக மக்களுக்காகவும் பட்டியலின மக்களுக்காகவும் அவ்வளவு தூரம் வந்து போராடி இருக்காரு. அவர் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குறாரு, என்ன பிரச்சனை, அப்படி என்ன கூட்டணி கட்சி என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க? அப்ப திமுக என்னதான் நீங்க சிக்கியிருக்கீங்க, ஏதாவது உங்ககிட்ட ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா, இல்லை வேற ஏதாவது விஷயத்துல நீங்க மாட்டியிருக்கீங்களா, எதுக்காக இவ்வளவு பயப்படுறீங்க அப்படின்ற கேள்வியை அடிப்படை தொண்டன்ல இருந்து இன்னைக்கு பொதுமக்கள் வரைக்கும் கேட்கிறாங்க. ஏன் அப்படி என்ன விஜய் ஆட்சி அமைச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல நேற்று இரவுல இருந்து தாவேக்கா குதிரை பேரத்தில் ஈடுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு அமமுகவோட பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து தாவேக்கா மேல வைக்கிறாரு. இரவு என்ன ஆகுது அப்படின்னா, மன்னார்குடி எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் அவர்கள் என்னோட சைன் இல்லை, என்னுடைய ஒப்புதல் இல்லாமையே வந்துட்டு ஒரு போலியா ஒரு லெட்டர் தயாரிச்சு அதை வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து தீயா பரவிட்டு இருக்கு. இப்படி பரவிட்டு இருக்கும் போது அதுக்கு தாவேக்கா நள்ளிரவுல என்ன பண்றாங்கன்னா ஒரு பதில் வீடியோ ஒன்று போடுறாங்க. அந்த வீடியோவில் அவர் உட்காந்து லெட்டரை கைப்பட எழுதி சைன் பண்ற அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க. எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடைய ஒப்புதலோட தான் நான் வந்து தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வீடியோ எடுத்து அவர் எழுதி சைன் பண்ற மாதிரி வீடியோ வெளியாகுது. இன்னொரு பக்கம் அதெல்லாம் இல்லைங்க, அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு, அந்த காமராஜா அப்படிங்கிறவரை காணோம், நான் ஃபோன் பண்ண எடுக்கல, அவர் எங்க இருக்காருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி டிடிவி சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நள்ளிரவில் ஒரு அதிகாலை டைம்ல பார்த்தீங்கன்னா அவரே நேரில் வந்து டிடிவி தினகரன் காமராஜர் 2 பேருமே பேட்டி தராங்க. அந்த பேட்டியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட ஒப்புதல் இல்லாமையே இதெல்லாம் நடந்திருக்கு, இது ஒரு போலி லெட்டர், இது வந்து தாவேக்கா பண்ணது ரொம்ப தப்பு, ஒரு குதிரை பேரம் நடந்திருக்குது, அவங்க வேணும்னே வந்துட்டு அவங்க இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி எங்களை வந்துட்டு ஒரு ஆளை வந்து எடுக்கிறாங்க, ஒரு ஊழல் பண்றாங்க. அப்ப தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஊழல் கட்சியா வந்து இப்போ மக்கள் முன்னாடி வந்து நிக்குது, இவங்களை நம்பி எப்படி ஆட்சியை கொடுப்பீங்கன்னு சொல்லி டிடிவி திடீர்னு ஒரு புயலை கலப்புறாரு. அப்புறமா வந்துட்டு பார்த்தா காமராஜ் அவர்கள் வந்து சொல்றாரு, இல்லைங்க எனக்கும் வந்து தாவேக்கால இருந்து எந்த அழைப்பும் வரல, நானா வந்துட்டு எதுவுமே பண்ணலை, இதெல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த வீடியோ ஏஐ வீடியோன்னு சொல்ற அளவுக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வீடியோ எடுத்தது என்ன, அதுல இருக்கிறது என்ன அதுங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இப்ப தினகரன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா இவர் ரொம்ப தீர்க்கமா இன்னைக்கு பிரஸ் மீட் கூட கொடுத்து சொல்றாரு, இவ்வளவு மோசமான கட்சி, ஒரு தீய சக்தி இல்லை, இது வந்து ஒரு அழிவு சக்தி, இப்படி ஒரு சக்தியை வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஆள விட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடே தாங்காதுன்னு சொல்லிட்டு அவர் பகிரங்கமா குற்றச்சாட்டு வச்சு குறிப்பா தாவேக்கா ஆட்சி அமைக்கவே கூடாதுன்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி உண்மையா சொல்ல போனா இங்கே தாவேக்கா என்ன சொல்றாங்க, அந்த வீடியோ வெளியிட்டுட்டா நான் குறிப்பாக தெளிவாக லாஸ்ட்ல குறிப்பிடுறாங்க, எங்களுக்கு பேரம் பேச வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது, நாங்கள் ஏங்க பேச போகிறோம் அப்படின்னு. இதை தாண்டி விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு, என்டிஏ கூட்டணிக்குள்ள, அதாவது பாஜக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கிட்டையுமே நாங்கள் ஆதரவு கேட்கல, கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம், அந்த ஸ்டேஜில் தான் வந்து அங்கே இருக்கார். அப்படி இருக்கும்போது எதுக்காக விசிகா கிட்ட போயிட்டு அவர் போய் கெஞ்சிட்டு இருக்கணும், இப்போ எதுக்காக இந்த சிபிஐ சிபிஎம் விசிகா இந்த 3 பேர்கிட்ட ஏன் அவர் இவ்வளோ தூரம் கெஞ்சணும்?
அப்போ இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? ஆனால் வந்து அவர் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். அப்போது இந்த போலியான விஷயங்கள் நடந்தது எங்கே, எப்படி நடந்துச்சு, இந்த லெட்டர் எப்படி வந்து ஆளுநர்கிட்ட போச்சு, இது ஒரு அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஒரிஜினல் லெட்டரை கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதில் யார் ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதில் தாவேகா என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, காமராஜ் ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு வந்து ஆதரவு தரேன்னு சொன்னார், சொல்லிட்டு இப்போ மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு வேணால் சொல்லியிருக்கலாம். பட் அவங்க வீடியோவோட வெளியிடும் போது அப்போ அந்த வீடியோ சம்மந்தப்பட்டு இந்த வீடியோ எங்கேருந்து எடுத்தது, இது எப்போ எடுத்தீங்க, அதில் என்ன எழுதியிருக்கு, உண்மையிலே அவர் அதை தான் சைன் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வந்திருக்கு. இதுக்கு தாவேகா தரப்புல இருந்தால் ஒரு பதிலடி திரும்ப கொடுக்கணும். ஏன்னா அவங்க சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, குதிரை பேரம் பேசின கட்சியை ஆளுநர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார், ஆட்சி அமைக்க அனுமதிக்கவே மாட்டார். ஏற்கனவே இங்கே இவ்வளோ சிக்கல் போயிட்டுருக்கு, இவ்வளோ பஞ்சாயத்துகள் போயிட்டுருக்கு. இவ்வளோ பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்கும்போது இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தாவேக்காவுக்கு இன்னொரு தலைவலியாக மாறி இருக்கு. ஆனால் உண்மையிலே குதிரை பேரம் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கு இத்தனை காரணிகள் இருக்குது. இப்போ குதிரை பேர் நடக்கிறோன்னா இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, இவங்க எல்லாருமே பண்ணியிருக்கலாம் இல்லையா? பட் குறிப்பாக வந்து அந்த ஒரு எம்எல்ஏ கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம்? அவர் சொல்கிறாரு, ஒரு எம்எல்ஏன்றதுக்காக நான் ஈஸியாக தூக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இதில் நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆக போகிறாங்கன்ற மட்டும் தெளிவாக தெரியுது. ஒரு வேளை இந்த விஷயத்தில் டோட்டலாக அமமுக பொய் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா, அமமுக டோட்டலி மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. இல்லை தாவேகா வந்து ஏதோ ஒரு குளறுபடி பண்ணியிருக்கு, விஜய் தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஏதோ ஒரு குதிரைப்பு நடந்திருக்கு அப்படின்னா தாவேகாவுக்கு பெரிய ஒரு பின்னடைவாக மாறிடும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமமுக சைடில், ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு பாயிண்ட்டுமே கரெக்டாக ரிலேட்டடாகவே கிடையாது. ஏன்னா வந்து இவங்க சொல்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா, அமமுகவில் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்துட்டு தெரியாமல், எங்களுக்கு தெரியாமல் ஒரு கையெழுத்தை வாங்கி இது பண்ணியிருக்காங்க, ஆனால் அவர் கையெழுத்து தான் இருக்குது, அவர் தெரியாமே பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு எம்எல்ஏக்காக தாவேக்கா இந்தளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. இவ்வளோ தூரம் வந்துருச்சு, இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவர் ஒரு பக்கம் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை மேலும் வந்து அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு ஒரே முடிவாக வந்து விஜய் அவர்கள் எடுக்க போகிற முடிவு என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதில் வந்து அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த மாதிரி வந்து இப்படி ஆயிருக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய மூத்த தலைவர்கள், ஜெனரல் செக்ரட்டரியிலேருந்து அட்டார்னி ஜெனரல் வரைக்கும் எல்லாருமே கொடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போங்க. போனீங்கன்னா இப்போ பொம்மை வழக்கு இருக்கு இல்லையா, அவருடைய வழக்கு, எடியூரப்பா வழக்கு, இதெல்லாம் வந்து மேற்கோள் காட்டுங்க. காட்டி நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்துகிட்டு வரலாம். அதை விட்டுட்டு இவ்வளோ சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது சொல்லிட்டு அங்கே அவர் சொல்கிறார். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரீஎலெக்ஷன் வைங்க. இப்போது வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய பேசுபொருள் என்னன்னா ரீஎலெக்ஷன் வைங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ரீஎலெக்ஷன் ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாவேக்காவுக்கு 200 சீட்டு ஷுவர் ஷாட்டாக நாங்கள் தரோன்னு சொல்லி அவங்க ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுத்ததாக வந்துட்டு மக்கள் இன்னைக்கு சமூக தளங்கள்லேயே வந்து பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீ மக்கள் தன்னெழுச்சியாக ரீல்ஸ் மூலயமா, தன்னுடைய பதிவுகள் மூலயமா அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க சிபிஐ சிபிஎம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, விசிகா காலம் தாழ்த்துறாங்க அப்படின்னா அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி வந்து ஒத்துக்க முடியும்? ஒன்றும் இல்லைங்க, அவர் வந்துட்டு ஏதோ யோசிக்கிறாரு, இது பண்ணுறாரு அப்படின்னா என்ன யோசிக்கிறாரு, என்ன பிரச்சனை என்னன்றதையாவது சொல்லணும் இல்லையா? எதுவுமே சொல்லாமல் நான் நாளைக்கு சொல்கிறேன், நாளை கழிச்சு சொல்கிறேன் அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக காலம் தாழ்த்தி இது மாதிரி நிறைய குதிரை பேரங்கள் பிரச்சனை வரத்தான் போகும். ஏன்னா இன்றைக்கி அமமுக கொடுத்துருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஆதரவு தெரிவித்த எல்லா எம்எல்ஏக்களையும் நீங்கள் பரிசோதிக்கணும். உண்மையிலேயே அவங்க கரெக்டாக வந்தாங்களா, இல்லை குதிரை பேரம் நடத்தி வந்தாங்களா அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்படின்ற இடத்துக்கு போகுது. விசிகா முரண்டு பிடிக்குது அப்படின்னா இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஆனால் அவர் முதல் மாநாட்டிலேயே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டார். அப்போவே நீங்கள் உள்ளே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லையே, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேண்டதை கேட்டு வாங்கியிருக்கலாமே. ஆனால் இன்னைக்கு உங்கள் கையில் ஒரு துடுப்புச்சீட்டு இருக்குன்றதை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் அலக்களிக்கிறது இது நியாயமா அப்படிங்கிறது தான் மக்களோட கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஒரு 2 சீட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத தாண்டி அலக்களிக்கிறீங்கல்ல. ஒரு மனுஷனை இங்கேருந்து அங்கே வா, அங்கேருந்து இங்கே வா, இங்கேருந்து இங்கே வா அப்படிங்கிறது அந்த மனுஷனை இல்லை, விஜய்ன்ற அந்த உருவமோ விஜய்ன்ற அந்த மனுஷனே கிடையாது. அவருக்கு வாக்களித்த ஒட்டுமொத்த மக்களையும் அவமதிக்கிற மாதிரி இங்கே வா பார்க்கலாம், இல்லை அங்கே போய் பார்க்கலாம், இல்லை யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அலக்களிக்கிறது இருக்கு இல்லையா? இது உண்மையிலே வந்து மக்கள் மத்தியில் ரீஎலெக்ஷன் வைங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, ரீஎலெக்ஷன் வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு கேட்டது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. அப்போ எல்லாருக்குமே
திமுக ஆதரவுன்றது 2 கட்சி கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல கூட்டத்தில் பேசினார் இல்லையா, ஒன்று நான் இருக்கணும் இல்லை நீ இருக்கணும், நம்ம கண்ணில் எவனும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து சதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார்ல, அது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. மக்கள் மத்தியில் இப்போ திமுக ஆதரவு மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி வந்துட்டு இப்போ எப்படி விசில் புரட்சின்ற விஷயம் அடிப்படை தொண்டன்லேருந்து ஒரு சாமானிய மக்கள் வரைக்கும் இப்போ சேர்ந்துருக்குங்கிறத திமுக அதிமுக கணிக்காமல் விட்டாங்கல்ல, அதே மாதிரி இந்த செய்திகளும் திமுக அதிமுக பற்றின செய்திகள் எல்லாமே மக்கள் மத்தியில் போய் டைரெக்டாக சேர்ந்துருக்கும். அப்போ சிபிஐ சிபிஎம் சொல்கிறதும் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கும். அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க ஆமாங்க கேட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் போது மக்கள் மத்தியில் எளிமையாக விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு அலை வந்து உருவாக ஆரம்பிக்கும். அது இன்னொரு பெரிய அலையாக மாறும்போது கண்டிப்பாக அடுத்த கட்டமாக தேர்தல் வச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு மக்கள் ரெடியாக இருக்காங்க. பட் ஆனால் விஜய் அவர்கள் இதில் ரொம்ப பொறுமையாக எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற ரேஞ்செலாம் இருக்கார். பட் என்ன கேட்டால் விசிகாவோ சிபிஐ சிபிஎம்மோ, இப்போ சிபிஐ சிபிஎம் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மக்களோட முடிவுக்காக நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆதரவு தரோம்னு சொல்லிட்டாங்க. பட் விசிகா வந்து கிட்டத்தட்ட அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த காலக்கேடு இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை பார்க்கும்போது ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமும் விஜய் நிம்மதியாக இருக்க விடுவாங்களான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா திமுகவை தான் நம்மளுடைய பரம எதிரின்னு சொல்லி தாவேக்கா கட்சி ஆரம்பித்து விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் வராரு, வரவரும் சுதந்திரமாக வராமல் நான் வந்து திமுக கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஆட்சி எப்படி இருக்கும்? ஸோ அதை யோசிக்கவே ஒரு பெரிய சங்கட்டமாக தான் இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரீஎலெக்ஷன் அப்படி ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையில் விஜய் எடுக்கக்கூடிய முடிவு என்னவா இருக்கும்? உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது தான் சரியாக இருக்குமா, இல்லை ரீஎலெக்ஷன் போகிறது தான் சரியாக இருக்குமா, இல்லை இவங்களுக்காக காத்திருந்து இவங்களுடைய தயவு அப்படின்னா இவங்களுடைய ஆதரவில் ஒரு ஆட்சி அமைச்சா அந்த ஆட்சி எந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கருத்துக்களாக சொல்லுங்கள். நன்றி.